வணக்கம். நோ நீட் டு ஃபைட் ஃபார் நீட் வித் ப்ரூஃப். இந்த தலைப்பு வந்து உங்களுக்கு முழுமையாக புரியணும்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலையிறதா. அதே மாதிரி நாம் வந்து ஆரோக்கியம் ஆனந்தங்கிற பொக்கிஷத்தை வச்சுட்டு மருத்துவங்கிற சில்லற காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். எந்த ப்ராப்ளமுமே நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தோட ரூட் காசுக்கு போகணும், அப்போ தான் சொல்யூஷன் கிடைக்கும். நீட் எதுக்கு? மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு. மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் உண்டாக்கி வந்து நோயாளிகளை மருத்துவம் செய்ய தான் பயன்படுது. நோயே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வழி இருக்கும்போது நீட்டுக்காக போராடுவானே. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா இயற்கை உணவு சாப்பிட்றதுதான். இயற்கை உணவுனா இயற்கையை கொடுத்துள்ள பழங்கள், காய்கறிகள், கொட்டை பருப்புகள் அனைத்தையும் சமைக்காமல் அப்படியே சாப்பிடுவது தான் இயற்கை உணவு. கொஞ்சம் காமன் சென்ஸோட வேற எந்த விலங்காவது சமைத்து சாப்பிடுகிறதான்னு யோசிச்சாலே நாம இதுக்கு பதில் கிடைக்கும். இது குறித்து எனக்கு வந்து இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்துங்கிற புக்கில் தான் என்னுடைய 27வது வயதில் வந்து தெரிய வந்துச்சு. அதனால் நான் வந்து 15 வருடமாக என்னுடைய 2 குழந்தைகளை வந்து மருத்துவர்கள்கிட்ட போகாமல் வளர்த்துருக்கேன். இயற்கை உணவு வந்து நீட்டுக்கு மட்டும்தான் இல்லை, உலகில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து இயற்கை உணவு படித்த சில புக்ஸை நான் படிச்சிருக்கேன். அதிலிருந்து ஹைலைட்டான பாயிண்ட்ஸை வந்து உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இப்போ வந்து முதல் புக்கு இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து. இதில் வந்து நிறைய அனுபவ கடிதங்கள் இருக்குது. இந்த அனுபவ கடிதங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் நான் வந்து இயற்கை உணவு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு இது என்னென்னா வந்து பாமாங்கிறவங்க எழுதின அனுபவ கடிதம். இதில் 2 கடிதம் மட்டும் ஆங்கிலத்தில் இருக்கும், மற்ற கடிதங்கள்லாம் தமிழில் தான் இருக்கும். இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுக்கு வந்து உண்டாகிற மாதவிடாய்ங்கிறதே வந்து செயற்கையானது. அது வந்து நம்ம வந்து சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால இயற்கை உண்டாக்குன எலிமினேஷன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது பால் முட்டையெல்லாம் சேர்த்தாம சைவ உணவில் சாப்பிட்டா வந்து மாதவிடாய் வந்து வலி இல்லாமல் இருக்குது. ஆனால் பழங்கள் சாப்பிடும்போது மாதவிடாயே உண்டாகிறது இல்லை. ஓவல்யூஷன், அதாவது வந்து கருமுட்டை உண்டாகும், ஆனால் வந்து மாதவிடாய் உண்டாகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது அசைவ உணவு சாப்பிடும்போது வந்து வலி மற்றும் துர்நாற்றத்தோட கால்கள் வயிற்றுலலாம் வந்து வலியோடு இருக்குது, மென்சஸ்ட்ரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து 2-3 ஆப்ரேஷன் பண்ணி உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு அதுக்கப்புறமா உடல்நிலை சரியானவங்க. இவங்க வந்து அப்போ அந்த சரியாகிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தப்ப தனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்ப கொடுத்த அனஸ்தீஷியா முதற்கொண்டு வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு ஆஸ்துமா சரியானவங்க, பாடி பில்டர் ஆகிறதுக்காக முட்டை, பால், அசைவ உணவெல்லாம் சாப்பிட்டு உடல் நலம் கெட்டு பிறகு இயற்கை உணவுக்கு மாறினவங்க, கோமா ஸ்டேஜ்லேருந்து மீண்டு வந்தவங்க, கேன்சர் சரியானவங்க, குடிப்பழக்கம் விட்டவங்க, 10 வருஷமாக தலைவலி இருந்து 10 நாளில் இயற்கை உணவு சாப்பிட்டோன்னே தலைவலி சரியானவங்க குறித்து தகவல்கள்லாம் வந்து இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆணையப்பன் சொல்லிட்டு இவரே ஒரு லெப்ரசி பேஷண்ட் தான். இவர் வந்து இயற்கை உணவு சாப்பிட்டு தன்னோட நோயிலிருந்து தன்னை விடுவிச்சுட்டு இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் வந்து இவரோட அண்ணன் வந்து மு ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு இவர் வந்து நோயின்றி வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த புக் வந்து 1976 வெளியான புக்கு, அதனால் நான் இதை பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, யோகாசனம் வந்து சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால உண்டான அழுக்கான ரத்தத்தை வந்து சற்று வேகமாக உடலில் வந்து சுற்றுறதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுமே தவிர உடம்பு சுத்தமாகணும்னா, அந்த ரத்தம் வந்து சுத்தமாகணும்னா இயற்கை உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்காய் வந்து 48 நாள் தொடர்ந்து வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் வெள்ளை முடி கூட கருப்பாவதாக சொல்லியிருக்காரு. தேங்காய்க்கு வந்து அவ்வளோ ஆற்றல் இருக்குது. இப்போ வந்து தேங்காயும் வாழைப்பழமும் தான் மனிதனின் முழுமையான உணவுங்கிறது வந்து MK பாண்டுரங்கம்ங்கிறவர் வந்து தன்னோட புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து 1934 வெளிவந்த புக்கு. இதை படித்து தான் வந்து மு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்தார். இதை படிச்சுட்டு அவர் வந்து தமிழாராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழாராய்ச்சியெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இயற்கை உணவுக்காக போராட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து இது வந்து 2013 அக்டோபர் 2013 வந்து இயற்கை வாழ்வியல் கலைன்னு சொல்லிட்டு திரு கோ எத்திராஜ் அவர்கள் வந்து எழுதின புக்கு. இவர் வந்து முழுமையாக இயற்கை உணவில் இருக்கிறவர். இவர் வந்து தேங்காய் மற்றும் வாழைப்பழத்தில் இருக்கிற நன்மைகளை வந்து இந்த புக்கோட 6வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 9345279912ங்கிற நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் வந்து
சில ரேரான புக்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெளிவந்த புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லைங்கிறதுனால நான் வந்து டவுன்லோட் பண்ணி அது வந்து நான் ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புக்ஸு சில தகவல்கள் நான் சொல்கிறேன். இது வந்து ரிட்டர்ன் டு நேச்சர்னு வந்து இங்கிலாண்டில் 1903 வந்து வெளிவந்த புக்கு. அடால்ஃப் ஜஸ்ட்டுங்கிறவர் எழுதினவர். இதை வந்து படிச்சுட்டு தான் வந்து காந்திஜி அவர்கள் வந்து இயற்கை உணவுக்கு மாறினார். காந்திஜி வந்து தன்னுடைய சுயசரிதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயற்கை உணவு சாப்பிடும்போது தனக்கு வந்து பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது ரொம்ப எளிதாக இருந்ததாகவும், பால் பொருட்கள் சாப்பிடும்போது வந்து காம உணர்வுகள் அதிகமாவதாகவும் அவரோட சுயசரிதையில் சொல்லியிருக்காரு. இந்த புக் வந்து அர்னால்ட் எஹரெட்டுங்கிறவர் எழுதினது. இது வந்து ஒரு ஜெர்மனியன் எழுதின புக்கு. இவர் வந்து மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படிங்கிற புக்கு எழுதியிருக்காரு. இவர் வந்து என்னன்னா 31 வயசுல உடல் நலம் ரொம்ப சரியில்லாமல் போய் தற்கொலை உணவு செஞ்சுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இயற்கை உணவு பற்றி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் இயற்கை உணவு சாப்பிட்டு 8 வருஷம் கழிச்சு 56 மணி நேரம் தொடர்ந்து தன்னால் எப்படி வேலை செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிற விவரத்தை வந்து இந்த புக்கில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவரே எழுதின ஃபாஸ்டிங்குங்கிற புக்கில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து அவரோட உடலையே பரிசோதனை செஞ்சிருக்காரு. அதாவது முழு இயற்கை உணவுல இருக்கும்போது அவர் தன்னோட உடல்ல ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு அது வந்து அந்த ரத்தம் வந்து சட்டுன்னு உறைஞ்சிருச்சாமா. ஆனா வந்து அதே இது பால் பொருட்கள் சேர்த்தாத சமைச்ச உணவுல இருக்கும்போது வந்து ரத்தம் வந்து வெளியே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காயம் வந்து சரியாயிருக்கு. ஆனால் அதே இது அவர் அசைவ உணவும் சாப்பிட்டு தன்னோட உடலை பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காரு. அப்போ அசைவ உணவு சாப்பிடும்போது ரத்தம் வந்து ரொம்ப நேரம் உறையாமல் வெளியே வந்துட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவர் வந்து ஃபாஸ்டிங்கெல்லாம் இருந்து தான் வந்து அதை வந்து சரி பண்ணியிருக்காரு. இதை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது வந்து ஜப்பானீஸ்க்கு வந்து அந்த ஊண்டு வந்து ரொம்ப சீக்கிரம் சரியாயிருச்சு. ஆனால் வந்து ரஷ்யன்ஸுக்கு வந்து மீட் அண்ட் பிராண்டி சாப்பிட்ற ரஷ்யன்ஸுக்கு வந்து அந்த ஊண்டெல்லாம் சரியாகாததுக்கு காரணம் இதுதான், வாரில் ரஷ்யோ ஜப்பானீஸ் வாரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு, ஐ வாஸ் சிக் டு டெத் அட் 31 அண்ட் கேன் ரன் வித்தவுட் அ ஸ்டாப் ஃபார் 2 hours and a quarter ஆர் மேக் அன் என்டியூரன்ஸ் மார்ச் ஆஃப் 56 hour டியூரேஷன் 8 years லேட்டர் அப்படின்னு சொல்லி தன்னோட உடல் நலத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்தவர் எழுதினது ரா ஈட்டிங்கிற புக்கு. ஏடி ஹோவனீஷியன் இவரோட பேர். இவர் வந்து தவறான வைத்திய முறையினால தன்னுடைய 2 குழந்தைகளையும் பறி கொடுத்துட்டு தானும் உடல்நல ரொம்ப சீர்கெட்டு போய் இருந்து அதுக்கப்புறம் இயற்கை உணவு பற்றி கேள்விப்பட்டு 3ஆவதா ஒரு பெண் குழந்தை வந்து முழு இயற்கை உணவில் வளர்த்திருக்காரு. இவங்க பேர் வந்து அனாஹிட்டு. அப்போ வந்து அவர் அந்த குழந்தைகளை சமைச்ச உணவில் வளர்ந்த குழந்தைகளையும் இயற்கை உணவுல வளர்ந்த குழந்தைகளையும் வளர்த்த அனுபவத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 இயற்கை உணவுல வளர்ந்த குழந்தைகளை ஈஸியாக வளர்த்திடலாம், ஆனால் ஒரு சமைச்ச உணவுல வளர்ந்த குழந்தைய வளர்த்துறது வந்து எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஆந்திர பிரதேசை சேர்ந்த கோபால ராவுங்கிறவர் வந்து 1939 எழுதின புக்கு. கோபால ராவ் இவரும் உடல்நல சரியில்லாமல் கால்களில் உணர்வு இல்லாமல் போய் அதுக்கப்புறம் இயற்கை உணவு பற்றி கேள்விப்பட்டு இயற்கை உணவு சாப்பிட்டு நலமடைந்தவர். இது வந்து பால் வந்து நல்ல உணவுங்கிற கருத்து வந்து நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கருத்து வந்து பரவலாக மாறிட்டு வருது. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா மில்க் அ சைலண்ட் கில்லர் அப்படின்னு நந்தகிஷோர் சர்மாங்கிறவர் எழுதின புக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இது நீங்கள் வாங்கி படிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். பால் வந்து பசுவின் பால் வந்து கன்றுக்கேங்கிறது வந்து ஒரு காமன் சென்ஸான விஷயம். இருந்தாலும் அது வந்து நிறைய ரிசர்ச் மூலமாக பால் வந்து தவறான உணவுங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க அது வந்து இந்த புக்கு மூலமாக. அப்புறம் வந்து நான் வந்து 15 வருஷமாக இயற்கை உணவு வீகன் உணவில் இருக்கேன். அதாவது 70% இயற்கை உணவு, ஒரு 30% சமைச்ச உணவு, ஆனால் பால் முட்டையெல்லாம் சேர்த்தாம வீகன் உணவுன்னு சொல்லுவாங்க, அந்த டயட்டில் இருக்கேன். அந்த 15 வருஷமாக நான் அந்த நானும் என்னுடைய குடும்பத்தில் ஃபாலோ பண்ணப்போ ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் மற்றும் நான் படித்த புக்குகளில் இருந்து கிடைத்த தகவல்கள் எல்லாம் வந்து கோர்த்து ஆரோக்கியமே ஆனந்தம்னு ஒரு புக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த புக் வந்து தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த புக்கோட பிடிஎஃப் வந்து நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோஸ்ல எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இலவசமாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் இந்த புக்கை வந்து இலவசமாகவே படிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் தெரியணும்னு நினச்சிங்கன்னா மற்ற புக்குகளும் எல்லாமே படிக்கலாம். படித்து நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நீட் வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ வந்து டாக்டர்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எமர்ஜென்சி கேசஸ் வந்து எதுக்கு ஏற்படுதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
ஆக்சிடென்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் போன்ற சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம எதனால் ஏற்படுதுங்கிற ரூட் காஸை யோசிச்சோன்னா இதுக்கும் வந்து ராங் ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு மற்றும் கேர்லெஸ்னஸ் தான் காரணம் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். அப்போ அதுக்கும் வந்து ரூட் காஸ் வந்து நம்ம குக்குடு ஃபுட் சாப்பிட்றது தான். இதெல்லாம் யோசிச்சோம்னா நமக்கு நீட் அவசியமா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.